ஹாய் ஹலோ நான் வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன். போர்ச்சின் டெல்லிங் ப்ரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்த்து இருந்துங்க நண்பா. அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜெல்லி இப்போ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜெல்லி இப்போ அவரை பார்த்து அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டு. அப்போ அவர் என்ன இது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டு டீப்பார் ஒரு மாதிரி தயக்கத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் கிஃப்ட்டு அப்படின்ட்டுவா. அப்போ அவனு சரின்ட்டு போட்டு அதை வாங்கி போட்டு அதை விரிச்சு பார்ப்பாங்க. அவங்க விரிச்சு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஷூ ஒன்று இருக்குங்க. அதை பார்த்தோன்னே அவங்க என்ன ஷூவா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இவன் பேபி. அப்போ ரெண்டுமே பேசிட்டு போவாங்க. கேள்விப்பட்டியா நீ அந்த ஃபேக்டரியில் வேலை செய்கிற ஆளுக்கு நம்ம மேடம் கமலியா இது ஷூ ஒன்று கொடுத்தா, அதுவும் ஒரு பொம்பளோட ஷூ அப்படின்னு அவங்க சொல்லி சிரிக்கிட்டு போகிறாங்க. நம்ம கமலியாவுக்கு எப்படி தெரியும் குழந்தை பிறக்க போதிக்கு அப்படின்ட்டு தெரியும், அந்த குழந்தைக்கு எப்படி பொம்பளையாக இருச்சிங்க அப்படின்ட்டு தெரியும் அப்படின்னு அவங்க பேசிட்டிருக்காங்க. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ணால் அந்த சமையல்காரங்க பேசிட்டிருக்காங்க. உண்மையாக சொல்கிற நீ அப்படின்னு அவர் கேட்டுட்டீச்சார். நம்மளோட சோப்பு முடியுங்கிட்ட அந்த மெய்டில் ஒரு ஆளுக்கு அவங்க அம்மா இறந்து போய்த்தாங்களாம். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் டக்குன்னு சுட கிளம்பி அனுப்பிவிட்டாவாங்க. அவள் டக்குன்னு போய்த்து பாருண்டு வெளிக்கிட்டு அனுப்பிவிட்டாவாங்க. அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது, நம்ம ஹீரோயின் எப்படி பார்க்குறா, அவளோட அந்த ட்ரீம் இருக்கே அந்த ட்ரீம்லாம் எல்லாம் விளங்கு போல். அப்போ நம்ம ஹீரோயின் பெரிய இதாக மாறிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஹட் பண்ணால் இங்கே நம்மளோட டியூக் கேட்டுக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின்ட்டு, நீ இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டீச்சார். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறாரு, ஒரு மாதிரி சந்தேகத்தோடைய பார்க்குறாரு. நம்மளோட டியூக் பார்த்துட்டு கேட்கல. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல எனக்கு இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்ல அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு எப்படி விளங்குன்னா நான் கனவு மூலமாக தான் அதெல்லாம் பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் விளங்கு. நம்ம டியூக் எது கனவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சரி போனேன், ஏதாச்சும் உடம்புக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா ஒரு மாதிரி ஹாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தொடர்ந்து ஒரே ஒரு கனவு வந்துக்கிட்டேச்சு மீண்டும். அப்போ நம்ம டியூக் பயந்துட்டாருன்னா ஒரே ஒரு கனவு வந்துக்கிட்டேச்சா திரும்ப அப்படின்ட்டு நம்ம டியூக் பயந்துட்டு கேட்டு டீச்சர். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த கனவு எனக்கு வந்துக்கிட்டேச்சானா அப்போ சொல்கிறா. அப்போ நம்ம டியூக் கேட்குறாரு, அப்போ உனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அந்த கனவை நான் உங்கள்கிட்ட பிறகு சொல்கிறேன், அதை முதல்ல நான் சரியானு பார்க்கணும் அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா ஒரு மாதிரி. அப்போ நம்மளோட டியூக் சொல்கிறார், அது ஆபத்தானது இல்லைண்ணா அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஆபத்து இல்லை அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அப்போ இங்கே ஹட் பண்ணால் ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அந்த குளத்துக்கு தான் வந்துட்டாங்க. நம்மளோட ஹீரோயின் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு ஒரு மாதிரி ரெடியாகிட்டா தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு. அப்போ கோஸ்ட்டு பட்லர் பார்த்துக்கிட்டு இருக்கார். சரி மேடம் வாங்க கிளம்புவோம், நம்ம போய்த்து அதை டிவைன் பீஸ்ட்டை முட்டை எடுப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு. அப்போ நம்மளோட இவர் பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார், முதல்ல நான் போகிறேன் அப்படின்ட்டு போட்டு தண்ணிக்குள்ளே பாய்கிறார். நம்மளோட பட்லர் பாஞ்சோடனே நம்ம ஹீரோயின் மெதுவாக இறங்கினா தண்ணி சரியான கூலாக இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஃப்ரீஸ் ஆகிவிடும் இருப்போம் இந்த தண்ணியில் அப்படின்னு பார்த்துப்பிடு. ஆனாலும் தண்ணி ஹிஸ்டர் கிளியராக இருக்கு அப்படின்ற நம்ம ஹீரோயின் தண்ணியை பார்த்துப்பிடு. அப்போ நம்மளோட பட்லர் கூப்பிட்றாரு, வாங்க மேடம் இங்கேல இந்த பக்கம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் போ நினைக்கிறா, இது ரொம்ப ஆழமாக போகுதே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிப்பிடு உள்ளே குதிச்சிடுறா. அப்போ உள்ளே நம்ம ஹீரோயின் அடிக்கி போகிறா நீந்திக்கிட்டு. போவைக்கில் அங்கே ஏதோ ஒளி ஒன்று அடிக்குது நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குற அதிர்ச்சி ஆகிட்டா, என்ன ஒரு ஒளி அப்படின்னு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே அங்கே பார்க்குறாங்க, அங்கே ஒரு முட்டை ஒன்று இருக்கு ஒளி அடிச்சுக்கிட்டு. அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன இது இவ்வளோ கிளியராக அப்படி கிடக்கு அப்படின்னு பார்க்குறேன். நம்ம ஹீரோயின் அதை எடுத்து கையில் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் நினச்சிட்டா டக்குன்னு மேலே போகணுண்டு. அப்போ அங்கே ஏதோ மாரி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறேன், என்ன அது அப்படின்னு பார்த்தா அங்கே வர்றது டூனா மேடம், மெய்டு டூனா. அப்போ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பார்க்குறேன், என்ன இங்கே வராண்டா. அப்போ மெய்டு டூனா வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிப்பிட்டு கரைக்கு இழுத்துட்டு வர நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் என்னால் மூச்சு விட முடியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ மேடம் டூனா நம்ம ஹீரோயினை பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோயின் எலும்பி இருமிக்கிட்டு இருக்கா. அவ சொல்கிறா, நீங்கள் செத்துருப்பீங்க கொஞ்சம்டா, ஏன் தேவலமாக தண்ணிக்குள்ளே குதிச்சிங்க அப்படின்ற. நம்ம ஹீரோயின் மெதுவாக அந்த டிவைன் பீஸ்ட்டை பக்கத்தில் வச்சிடுறா. அவங்க விளங்காமல் டூனாக்கு விளங்காமல். அப்போ நம்ம ஹீரோயின் கத்துறா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே, நீயே பஞ்சம் வந்த அப்படின்னு டூனா பார்த்து கேட்டுட்டு இருக்கா, நீ என்ன இங்கே செய்கிறாண்டா. அப்போ அங்கே டூனா கத்திட்டிச்சா, மேடம் நீங்கள் செத்துருப்பீங்க அப்படின்ட்டு டூனா கத்திக்கிட்டிருக்கா. அப்போ மெய்டு டூனா மறந்து போய்து வாய் தவறு சொல்லி விட்டுட்றா, நீங்கள் செத்திங்கன்னா திரும்ப வந்துக்கல மாட்டீங்கன்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு என்ன இவக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு சரியான அதிர்ச்சி. அப்போ மெய்டு டூனா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் செத்திங்கடா திரும்ப வர மாட்டீங்க, அதுவும் இப்போ செத்திங்கடா வேறு உலகத்துக்கு உங்களுக்கு மாற்றீங்களா அப்படின்ற. நம்ம ஹீரோனுக்கு சரியான அதிர்ச்சி ஆகுது, என்ன சொல்கிறா இவோ
இவங்க எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற. அப்போ கட் பண்ண அங்கே அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் நடந்து போயிடுச்சா மேடெல்லாம் மேடம் டூனா மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கத்திட்டுச்சிக்கல நம்ம லுட்வில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட்றாங்க. எங்கே குளிராயிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவனெலாம் கண்டுக்கலாமல் உண்டு கிளம்பிட்டான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு போகிறா இது. அப்போ அவன் உன்னை பார்த்துன்னு சொல்லிக்கல பரவாயில்ல நான் அப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறா. அப்போ லுட்வில் ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இங்கே வந்தோடனே 2 கோஸ்ட்டும் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சுக்கல நம்ம ஹீரோயின் திரும்பி சொல்கிறா, இன்னொரு வார்த்தை இங்கே எது நடந்தாலும் பேசாமல் இருக்கணும், என்னையை டிஸ்டர்ப் பண்ண போகிறா, இங்கே எது நடந்தாலும்டுவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சரின்ட்டு சும்மா இருந்துட்டாங்க அமைதியாக பயத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தே காணுங்க உள்ளவா அப்படின்றா. அங்கே வெளியே யார் இருக்குன்னு பார்த்தா மெய்டு டூனா இருச்சு. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு அவள் உள்ளே வரா. உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயின்கிட்ட சேர்க்குறா, அவங்களுக்கும் சூடாக காஃபி போட்டுட்டு வர அப்படின்ட்டு கேட்குறா நம்மளோட டூனா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பரவாயில்ல அப்படின்றா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ யார் அப்படின்னு கேட்கும். நான் தான் டூனா மேடம், உங்களுக்கு தெரியாம மெய்டு உங்களுக்கு வேலை செய்கிறா அப்படின்றா ஹீரோயின். இதுக்கு மேலே மறைச்சி பிரயோஜனம் இல்லை, மரியாதையை சொல்லு அப்படின்னு போட்டு உன்னோட பேர் என்ன நீ யார் அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோயின். கேட்டோடனே பார்க்குறா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சிரா. அதை பார்த்தோன்னே டூனா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு, மேடம் நான் தான் மேடம் டூனா அப்படின்னு இன்னமும் மறைச்சிக்கிட்டே இருக்கேன் நம்ம ஹீரோயின். இது சரிப்பட்டு வர உண்மையை செல்லப்படியா இல்லையா எனக்கு எல்லாம் விளங்கிட்டா அப்படின்றா நம்ம ஹீரோயின். அதை கேட்டோடனே டூனா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறா. அதோட அப்போ டூனா சொல்கிறா, உங்களோட சோலை பிரித்து இந்த உடம்பு கொண்டு வந்தேன் நான் தான் அப்படின்ற நம்மளோட டூனா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஸ்டேக் ஆகுது. அதோட எபிசோட் முடியுது கைஸ்.